குடும்பஸ்தன் திரை விமர்சனம். மணிகண்டன், சான்வி மேக்னா, குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன், நிவேதிதா ராஜப்பன், பிரசன்னா பாலச்சந்திரன், அனிருத், பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் நடிப்புல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல வைசாக் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் குடும்பஸ்தன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். வெவ்வேறு சாதியை சேர்ந்த ஹீரோ மணிகண்டனும் ஹீரோயினி சான்வி மேக்னாவும் காதலிக்கிறார்கள். இவர்களது காதலுக்கு இரு தரப்பு குடும்பத்தாரும் எதிர்ப்பு தெரிவிப்பதால் வீட்டை விட்டு வெளியேறி பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணமாகி குடும்பஸ்தனாகிவிடும் மணிகண்டனுக்கு பொருளாதார தேவை அதிகரிக்கிறது. எப்படியாவது தனது வேலையில் முன்னேற்றம் அடைந்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மணிகண்டன் வேலையை இழந்து விடுகிறார். குடும்பத்திற்கு தெரிந்தால் சிக்கலாகி விடும் என்பதால் வீட்டில் சொல்லாமலேயே வேறு வேலை தேடுபவர் குடும்ப செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிறார். எதிர்பார்த்தது போல் வேலை கிடைக்காமல் போக வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஓடுவதும், அதே சமயம் தனது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும் என்று பொருளாதார ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவித்தாலும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்ற மனநிலையுடன் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையுடன் பயணிக்கும் மணிகண்டன் தனது குடும்பத்தாரின் நடவடிக்கையால் பணம்தான் வாழ்க்கை என்ற மனநிலைக்கு மாறுகிறார். அவரது மனமாற்றத்தால் அவரது பிரச்சனைகள் தீர்ந்ததா இல்லையா, அவரது மனமாற்றம் சரியா தவறா என்பதை நகைச்சுவையாக சொல்வதே குடும்பஸ்தன். தான் நடிக்கும் கதாபாத்திரங்களை மிக யதார்த்தமாக கையாண்டு அதை மக்களிடம் சேர்ப்பதில் கெட்டிக்காரரான மணிகண்டன் கதையின் ஹீரோவாக நடித்தாலும் அதே பாணியிலான கதைக்களம் மற்றும் கதாபாத்திர தேர்வு என்று கதை தேர்வில் மிக தெளிவாக இருக்கிறார். காதல், திருமணம், அதை தொடர்ந்து குடும்பத்தில் எழும் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், அதை சமாளிப்பதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள், அதில் ஏற்படும் தோல்விகள் என பல இளைஞர்கள் கடந்திருக்கும் அல்லது கடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை காட்சிகளாக வடிவமைத்து அதை தனது உடல் மொழி மற்றும் இயல்பான நடிப்பு மூலம் படம் பார்ப்பவர்களை சிரிக்க வைத்து ரசிக்க வைக்கும் மணிகண்டன் சில இடங்களில் தான் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை படம் பார்ப்பவர்கள் புரிந்து கொண்டு முன்கூட்டியே சிரிக்கும் அளவுக்கு தனது கதாபாத்திரத்தை ரசிகர்களிடம் அழுத்தமாக பதிய வைத்து அவர்களின் முழு கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் சான்வி மேக்னா புதுவரவு என்ற தடம் தெரியாமல் நடித்திருக்கிறார். வேறு சாதியை சேர்ந்த பெண் என்பதால் கணவரின் உறவினர்கள் ஏளனம் பேச அதை மிக சாதாரணமாக கையாண்டு பதில் கொடுக்கும் காட்சிகள் முதல் பிரசவ வலியிலும் தனது மாமியார் மீது குற்றச்சாட்டு வைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்துவது என சிறப்பாக நடித்து கைத்தட்டல் பெறுகிறார். மணிகண்டனின் அப்பாவாக நடித்திருக்கும் ஆர் சுந்தரராஜன் தனது வழக்கமான கோயம்புத்தூர் குசும்பு தனத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு கொட்டி தீர்த்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சுஜித் என் சுப்பிரமணியத்தின் கேமரா கதாபாத்திரங்களை இயல்புத்தன்மை மாறாமல் காட்சிகளை படமாக்கி இருப்பதோடு அவர்களின் உடல் மொழியை மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தி அதில் இருக்கும் நகைச்சுவை உணர்வுகளை ரசிகர்களிடத்தில் நேர்த்தியாக கடத்தியிருக்கிறது. இசையமைப்பாளர் வைசாக் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. பிரசன்னா பாலச்சந்திரனின் வசனங்கள் அனைத்தும் சிரிப்பு சரவெடியாக இருந்தாலும் சாதி பாகுபாடு பற்றிய சில வசனங்கள் இந்த கதைக்கு தேவையில்லாத ஒன்றாக இருப்பதால் திணிப்பது போல் இருக்கிறது. பலர் கடந்து வந்த வாழ்க்கை, பலர் கடக்க முயற்சித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என பார்வையாளர்களை படத்துடன் தொடர்பு படுத்திக் கொள்ளும் வகையில் காட்சிகளை வடிவமைத்திருக்கும் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி குடும்பஸ்தன்களின் கஷ்டங்களை காமெடியாக சொல்லி சிரிக்க வைத்து படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார். மொத்தத்துல குடும்பஸ்தன் மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம்.